அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாளடி. சான்றோர் பெருமக்களே, இன்றும் புல்லறிவாண்மை எனும் தலைப்பில் ஒரு பாடல். வெறுமையிடத்தும் விழுப்பிணி போழ்தும் மறுமை மனத்தாரே ஆகி மறுமையை ஐந்தை அனைத்தானும் ஆற்றிய காலத்து சிந்தியார் சிற்றறிவினார். சிந்தியார் சிற்றறிவினார். புல்லறிவாளரின் தன்மை என்ன என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. புல் அறிவாளர்கள், சிற்றறிவாளர்கள் வறுமையுற்ற காலத்தும் மிக்க பிணி வந்த காலத்தும் மிக்க நோய் வந்த காலத்தும் மறுமைக்கு உரிய அறத்தினை அவர்கள் நினைப்பார்கள். துன்பம் வர்றப்போ அறம் செய்யலாமா என்று நினைப்பாங்களாம். யார்? புல்லறிவாளர்கள். அறத்தினை அவர்கள் துன்பமுற்ற காலத்தில், மிக்க நோய் வந்த காலத்தில் அறம் செய்யும் மனத்தினை உடையவர்களாக இருப்பார்கள். சரி, அவங்களுக்கே பணம் வந்துடுச்சுன்னா அவர்களுக்கு செல்வம் வந்து சேர்ந்து தம்மால் அறச்செயல்களை செய்ய முடியும் என்ற காலத்தில் அவர்கள் கடுகளவு கூட அறம் செய்யும் நினைப்பை அவர்கள் கொள்ள மாட்டார்கள். அறம் செய்யலான்றது கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க. எப்போ நிறைய பணம் வந்துட்டுருக்குது, செல்வம் வந்த காலத்தில், செல்வம் வந்து சேர்ந்து அவர்களால் அறச்செயல்களை செய்ய முடியும் காலத்தில் கடுகளவு கூட அவர்கள் அறம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருக்காது. துன்பம் வந்த காலத்தில் அறம் செய்யலாமான்னு நினைக்கிறானா, பணம் இருக்கிற காலத்தில், வறுமை வந்த காலத்தில் அறம் செய்யலாமான்னு நினைக்கிறானா, பணம் வந்த காலத்தில் அந்த நினைப்பே கொஞ்சம் கூட இல்லையா. புல்லறிவாளர் அதனால்தான் அப்படி துன்பம் உறும் காலத்தில் அறம் செய்ய நினைப்பார்கள். அவர்களே இன்பம் உறும் காலத்தில் அறம் செய்ய நினைக்க மாட்டார்கள். ஆக நாம் நல்ல அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தன் ஒரு ஓட்டு வீட்டில் வாழறான். மழை காலம், எங்கே பார்த்தாலும் ஒழுகுது. அங்கங்கே பாத்திரங்களை வச்சு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிக்கிறான். நண்பன் வந்து கேட்டான், என்னப்பா இப்படி ஒழுகுது, அந்த ஓடு மாற்றிடக்கூடாதா, ஓடு திருப்பிடக்கூடாதான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஓடு திருப்புனா ஒழுகாது, ஓடு மாற்றக்கூடாதா, இல்லாட்டா ஓடு திருப்பிடக்கூடாதான்னு கேட்டான். ஆமாம், ஒழுகுது, மாற்றணும். ஆனால் இப்போ மழை காலமாச்சே, இப்போ பழுது பார்க்க முடியாது. சரி, அப்புறம் ஒரு 3 மாதம் போச்சு, வெய்ய காலம் வந்துருச்சு. நண்பன் வந்து கேட்டான், அப்பா இப்போ ஓடு மாற்றிடுறது தானே, ஓடு திருப்பிடுறது தானே கேட்டான். அதுக்கு அப்போ அவன் சொன்னான், இப்போ தான் ஒழுகலையே, எதுக்கு மாற்றணும்? புல்லறிவாளன் ஒழுகிறப்போ மாற்றணும்னு நினைக்கிறான், ஆனால் மாற்ற முடியாது. அந்த சமயத்தில் வெய்ய காலத்தில் மாற்றலாம். அப்போ அவன் கேட்குறான், இப்போ தான் ஒழுகலையே, எதுக்குப்பா மாற்றணும்? புல்லறிவாளன். நாம் அவனை போன்று இராமல் நல்ல அறிவாளர்களாக இருப்போமா? வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.